முன்னதாக ஆன்ம ஈடேற்றத்திற்காக பொதுச்சுடரேற்றல் பொதுச்சுடரனை அருட்தந்தை அவர்களை ஏற்றி வைக்குமாறு போட்டோ அரசினால் இனப்படுகொலைக்கு உண்டாக்கப்பட்ட மக்களினுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக 2 நிமிடம் மௌன அகவணக்கம் செய்யும். ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தினுடைய உணர்வுகள், எண்ணங்கள் எதுவும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நிலையில் அரசு இல்லை. தொடர்ச்சியாகவே இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்கின்ற கோட்பாட்டுக்குள் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கின்றன. அந்த மக்கள் எதற்கான விடுதலை உணர்வை முள்ளிவாய்க்கால் வரைக்கும் சென்று தங்களுடைய தீராத தாகத்தோடு சென்றார்களோ அந்த விடுதலை அற உணர்வை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிசமைவுகளில் இருந்து சற்றேனும் விலகாத தமிழ் தேசிய உணர்வு அறநிலை எண்ண பிரதிபலிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதன் அடிப்படையில் தான் இவ்வாறான நிகழ்வு 16 ஆண்டுகள் கடந்தும் அந்த உறவுகளினுடைய எண்ணங்களுக்காக தொடர்ந்து வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று வருகிறது. இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலிலுமே வெகு சிறப்பாக இந்த நினைவு நிகழ்வு இடம்பெறுகிறது. ஆகவே அரசாங்கம் இனப்படுகொலைக்கு நீதியானதும் நியாயமானதும் காணாமலாக்கப்பட்டோருக்கு உண்மையையும் கண்டறிந்து அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு, உண்மையை கண்டறிந்து நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு, வழி தேடுவதற்கு புதிய அரசு ஆவது முன்வர வேண்டும் என வேண்டுகோள். இந்த நினைவு நாளை நாம் கொண்டாடும் பொழுது வெளிநாட்டில் கனடாவிலே இப்படி ஒரு இன அழிப்பு சின்னம் நினைவு தூவி ஒன்று செய்யப்பட்டது. அதற்கு எதிர்த்தாக்கங்கள் பல வந்தன. ஆயினும் அந்த இறுதியிலே எங்களுக்கு தான் வெற்றி என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பலவிதமான கருத்துக்களை நான் ஒரு சமூக விளங்குகிறேன். யாரோ கூறிய ஒரு விடயம், அதை இந்த வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது இனவழிப்பு இல்லை என்றால் ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறீர்கள்? இனவழிப்பு இல்லை என்று இப்படி மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறீர்கள் என்ற அந்த கருத்து மிகவும் வலுவான கருத்தாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம், இந்த நாளிலே 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு நான் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தேன். அப்போ பெரிய நினைவு ஏற்பாடுகள் ஒன்றும் செய்வதில்லை. அங்கே இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் சின்ன தேவாலயம் முடிவெடுத்துள்ளது. அங்கு நாங்கள் சென்று அந்த நினைவை கொண்டாடியிருந்தோம். அப்பொழுது அந்த திருப்பலியிலே நான் மறையுரை ஆற்ற வேண்டியிருந்தது. அதில் நான் சொன்ன ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதே மாதம் 18ஆம் தேதி என்னுடைய அம்மா இறந்த நாள், 39 வருஷம். அப்போ 10 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 14 வருடங்களுக்கு முதல் அது 25 வருடமாக இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், அன்று அதிகாலையிலேயே என்னுடைய சகோதரங்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்து, அண்ணா அம்மா இறந்த நாள் என்று அவர்களுக்காக திருப்பலி வைத்தீர்களா, மன்றாடினீர்களா, ஜெபித்தீர்களா என்று சொன்னார்.
ஒருவர் மட்டுமல்ல, எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் 7 பேரும் வேறு நேரத்திலே இதை எடுத்து சொன்னார்கள். 25 வருடத்துக்கு பிறகும் இவ்வளவாக நினைவு கூறுகின்றார்கள். அதே வேளையிலே இந்த முள்ளிவாய்க்காலிலே இறந்த ஒருவருடைய சகோதரத்தை நான் கண்டேன். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டி சொன்னார், அவருடைய பிரேதத்துக்கு பக்கத்திலே ஒரு மெழுகுதிரி. அந்த மெழுகுதிரியை தேடி பார்த்து சொன்னார், இதுதான் நாங்கள் அவருக்கு செலுத்திய இறுதி மரியாதை. ஏனென்றால் குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கின்றது. அங்கே இருந்து இவரை அடக்கம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. இருந்தால் குண்டு தங்களுக்கு மேலே விழுந்துடும். ஆகவே அந்த மெழுகுதிரியை பற்ற வைத்து கூட அப்படியே உடலத்தை அங்கே விட்டு நாங்கள் ஓடி போயிட்டோம். இந்த அவலம் தான் நடந்தது நம்முடைய மக்களுக்கு. ஆகவே இவர்களை நாம் நினைவு கூறுவது நம்முடைய கடமை. நினைவு கூறுவது நம்முடைய கடமை. இந்த அவலத்துக்குள்ளே போனவர்களை நினைவு கூறி அவர்களுக்காக இறைவனை வேண்டுதலுடைய ஆன்ம இடைப்பாக்கிக்காக சாந்திக்காக நாம் வேண்டுதல் நல்லது. ஆனால் அத்தோடு நின்று விடாமல் இந்த இனவழிப்பு நினைவு நாள் நாம் முன்னேறி செல்ல இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கூட அதுதான். ஏனென்றால் கிறிஸ்தவத்திலே அல்லது யூத மதத்திலே கூட அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். எதற்காக? எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இப்பொழுது அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அப்போ முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு இதை நினைவூட்ட வேண்டும். ஆனால் எதிர்காலத்திலே நம்முடைய இனம் விடுதலை அடைய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.